பண்ணல. ஜிமெயிலுக்கு பதிலாக வந்து ஜோகோ மெயில்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறையா எம்என்சி கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி மாறிட்டாங்க. ஜிமெயிலேருந்து அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட கீழே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே. இப்போ யூஎஸ், இப்போ ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரிலாம் இருக்குல்ல. இப்போ சைனாலாம் போனேன்னு வச்சுக்க, அவங்க எல்லாமே அவங்க தனியாக அந்த வீசாட்னு ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ நீ இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் அங்கே ஒர்க் ஆகாது. இது ஒரு வகையில் கண்ட்ரி டெவலப் ஆகுறது நல்லது தானே. நம்ம வச்சிருக்கிறது தானே டெவலப் ஆகும். இன்னொரு நாட்டை நம்பியே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ரஷ்யா போனீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்கக்கிட்ட தனியாக ஆப் வச்சிருக்காங்க. அவங்களோட ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளும் இப்போ டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லை. அதனால அது நல்ல விஷயம்தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நம்ம க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஸ்வதேசி ப்ரௌசர்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் அது மூணுமே வந்து டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச வரை யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லது தானே. ஆப் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்குது. ஸோ அது ரெண்டுக்குமே அவைலபிள் தான், செக் பண்ணி பாருங்கள்.